ஹாய் ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் பிளேட். இந்த வீடியோவில் நான் போன எபிசோட்லேயே சொல்லியிருப்பேன், நம்ம டைமண்ட் ஆர்மருக்கு மாற போகிறோம். வெறும் டைமண்ட் ஆர்மர் மட்டும் இல்லை, என்சான்மெண்ட்டும் சேர்த்து பண்ண போகிறோம். எல்லோரும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வித்தவுட் ஸ்கிப்பிங். ஜாலியாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம டைமண்ட் வந்துட்டு இப்போ செஸ்ட்டுக்குள்ளே இருக்குது, இதுக்குள்ளேருந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கிராஃப்டிங் டேபிளை தொட்டு மாறுறோம், டைமண்ட் ஆர்மருக்கு மாறுறோம், கலக்கிறோம். ஹெல்மெட்டு, செஸ்ட் பிளேட்டு, லெகின்ஸு, அடுத்து ஃபைனலாக பூட்டு வரிசையாக வச்சுட்டு சர்ன்னு மாறுறோம், கலக்கிறோம். ஓகே, நம்ம டைமண்ட் ஆர்மருக்கு மாறியாச்சு. இப்போ நமக்கு என்சான்மெண்ட் பண்ணுறது தான் வேலையே. அதுதான் இப்போ பெரிய வேலையாக இருக்க போகுது. ஏன்னா நம்ம எக்ஸ்பி ஃபார்ம் பெருசாக கட்டலை, அந்த ஆர்மர் ஸ்டாண்ட் வைக்கிறது இதெல்லாம் கட்டவே இல்லை. மாப் ஃபார்மை வச்சு தான் சமாளிச்சாகணும். அதனால் என்சான்மெண்ட் பண்ணோன்னா மாப் ஃபார்ம் வச்சு தான் சமாளிச்சாகணும். இப்போ நமக்கு டைமண்ட் டூல்ஸ் செஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஆர்மருக்கு மட்டும் என்சான்மெண்ட் பண்ண போகிறதில்ல, டூல்ஸுக்கும் சேர்த்து என்சான்மெண்ட் பண்ண போகிறோம். நான் இந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே டைம் எடுத்துக்கிச்சு. சுகர் கேன் மட்டும்தான் இருந்தது, லெதர் கொஞ்சம் ஒரு 47 தான் இருந்துச்சு. இது கூட பிரச்சனை இல்லை கைஸ், எனக்கு அந்த எக்ஸ்பிக்கு தான் பிரச்சனையே. இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா, என்சான்மெண்ட் டேபிள் பண்ண போகிறேன். அதுக்கு வந்துட்டு இப்போ நமக்கு 4 அப்சூரியன் தேவை. லாவா பக்கெட் ஒரு 3 இருக்குது. இன்னும் ஒரு லாவா பக்கெட் இருந்தால் பரவாயில்ல, இன்னும் 1 எக்ஸ்ட்ரா வேணும். லாவா சோர்ஸில் கண்டிப்பாக லாவா இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு இந்த லாவாவை வந்துட்டு தண்ணியில் ஊற்றிட்டு அப்சூரியனாக மாற்றி அதை உடச்சி நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அந்த லாவா கொண்டு வந்துடலாம். ஒரு 2 அப்சூரியன், அடுத்தது அந்த 2 இதையும் எடுத்துகிட்டு வந்தோம்னா 4 அப்சூரியன் கிடைக்கும். அதை வச்சு அடப்பாவி கைஸ், ஒரு இதில் இல்லை கைஸ். சரி ஓகே, செஸ்ஸில் ஒன்று இருக்குல்ல, அது எடுத்துக்குவோம். அதை முன்னாடியே பண்ணியிருக்கலாம், தப்பு பண்ணிட்டேன். இதுக்காக ஒரு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியதாகிடுச்சு கைஸ். ஓகே, அந்த 2 பக்கெட்டையும் ஊற்றுவோம். ஊற்றினோன்னே அப்சூரியனாக மாறிடுச்சு. இப்போ நம்ம என்சான்மெண்ட் டேபிளை சூப்பராக பண்ணலாம். மைண்ட் பண்ணுவோம், அப்சூரியனை மைண்ட் பண்ணுவோம். ஓகே கைஸ், ஒரு 4 அப்சூரியனை மைண்ட் பண்ணிட்டேன். இதுவே நமக்கு போதும். ஏன்னா நம்ம என்சான்மெண்ட் டேபிள் தான் பண்ண போகிறோம், போர்ட்டல் கட்ட போகிறதில்ல. யாராச்சும் நம்ம சேனலில் இன்னும் புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த லைக்கையும் தட்டி விட்டு உங்களுக்கு தோன்றதை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஏதாவது ஒரு டாஸ்க்கு இப்போதைக்கு எனக்கு அது வேணாம், நம்ம வர எபிசோடில் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம ஏதாவது இந்த சரியல் சீரியஸில் ஏதாச்சும் பில்டு பண்ணோன்னா சொல்லிட்டு போங்க. ஆல்ரெடி சொல்லிட்டேன், யாரும் சொல்லலை. யாராச்சும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க, என்ன பில்டு பண்ணுமோ பண்ணுறேன். ஓகே, என்சான்மெண்ட் டேபிளில் பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்துட்டு நமக்கு புக் செல்ஃப் தேவைப்படுது. அதுக்கு பேப்பருக்கு பஞ்சம் இல்லை, அதனால் அதை வச்சு புக்கு பண்ணியாச்சு. ஆனால் உட்டு பற்றலை. உட்டாக மாற்றி உட்டாக தானே, ஆல்ரெடி உட்டாக தானே, எடுத்து உட் பிளாங்க்ஸாக மாற்றி அடுத்ததாக தேவையில்லாமல் இத்தனை பண்ணிட்டேன். எல்லாம் அவசரம் கொடுக்க தான் இத்தனை பண்ண, தேவையில்லாமல் இப்படி பண்ணிட்டேன். இதெல்லாம் செஸ்ட்டுக்குள்ளே தான் வைக்க போகிறேன், தேவைப்பட நேரத்தில் எடுத்துக்கலாம். ஃப்ளச்சர்கிட்ட ட்ரேட் பண்ண யூஸ் ஆகும் கைஸ், அதனால் உள்ளே வச்சிடலாம். இப்போ நம்ம என்சான்மெண்ட் டேபிளில் எங்கே வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன், எந்த இடத்துல வைக்கலாம். ஓகே கைஸ், நம்ம இந்த டெஸ்ட்டு பின்னாடி வச்சிடலாம். அந்த டார்ச்சை உடச்சிட்டு இங்கேயே வச்சிடலாம். வச்சாச்சு. புக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. சுற்றியும் புக் செல்ஃப் வைப்போம், அப்போ தான் லெவல் அதிகமாகும். 1 3 4 6 வச்சிட்டோம். 7 8 9, அடுத்தது 10 11 12 13 இங்கே வைக்கலாம். ஓகே, 13 14 15 கைஸ். இன்னும் 1 வைக்கணும்னு நினைக்கிறேன். என்னாவும் 30 லெவல் வந்துருச்சு கைஸ். ஓகே, இதுவே போதும். இப்போ நம்ம ஆர்மர்லாம் கழட்டுவோமா? ஃபஸ்ட்டு டூல்ஸுக்கு போடலாமா, ஆர்மருக்கு போடலாமா கைஸ்? யோசிச்சிட்டேன், நம்ம டூல்ஸுக்கு தான் போட போகிறேன். ஃபஸ்ட்டு பிகாக்ஸ் தான் முக்கியம், ஆனால் பிகாக்ஸ் போட்டேன். அன்பிரேக்கிங் 3 மட்டும் கொடுத்துறாங்க கைஸ். கஞ்சா பிஷ்னரி நீங்களே வச்சுக்கோங்கடா அந்த பிகாக்ஸை. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க கைஸ்? ஷார்ப்னஸ் 4 கொடுக்குறான், இதையாச்சும் கொடுங்கடா. ஓகே, இதுக்கு அன்பிரேக்கிங் 3, இதுக்கு ஷார்ப்னஸ் 4. ஆக்ஸுக்கு தேவையில்ல ஷார்ப்னஸ் 4, இதுக்காச்சும் கொடுங்கடா. ஆடா போங்கடா, கொடுத்துட்டானுங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ வந்துட்டு கிரெயின் ஸ்டோனை பண்ணி டிசைன் என்சான்மெண்ட் பண்ண வேண்டியது தான். கிரெயின் ஸ்டோனை பண்ணுவோம். அதுக்கு வந்துட்டு ஸ்டோன் தேவை, அதை ஸ்லாபாக மாற்றிக்கணும். அடுத்து இந்த மாதிரி வச்சிங்கன்னா கிரெயின் ஸ்டோன் ரெடி. இதை கீழே வச்சிங்கன்னா எடுத்து உள்ளே போட்டோம்னா டிசைன் என்சான்மெண்ட் ஆயிரும். இப்போதைக்கு பிகாக்ஸ் மட்டும் பண்ணுவோம். அடுத்ததாக இப்போ பிகாக்ஸ்க்கு என்ன தரோம்? எஃபிஷியன்சி 4, நல்ல என்சான்மெண்ட் தான், கொடுங்கடா நல்லா. ஏன்டா
வேறு வழியே இல்லைடா டே சாமி. திரும்ப டீஎன்சார்மெண்ட் பண்ண வேண்டியதான் பிகாக்ஸை. இந்த தடவை நல்லா கொடுக்குறானுங்களான்னு பாருங்கள் கைஸ். ஃபார்ச்சூன் 3 எனக்கு தேவையில்லை, நீங்களே வச்சுக்கோங்களா. இப்போ வந்துட்டு நம்ம ஸ்வாடுக்கு போட்டு பார்க்க வேண்டியதான். இதையும் என்சான்மெண்ட் பண்ணிடலாம். 33 லெவல் இருக்குது. அன்பிரேக்கிங் 3 சூப்பர் தான். ஓகே வச்சா. நாக் பேக் 2 எனக்கு பிடிக்காதேடா நாக் பேக்கு. சரி வச்சுருப்போம், வேறு எதாவது நல்லதாக கிடச்சா மாற்றிக்கலாம். கைஸ் பிக்காக்ஸையே நிறையா டைம் பண்ண வைக்கிறானுங்க கைஸ் இவனுங்க. கடைசியாக ஒரு அன்பிரேக்கிங் 3ன்னு வந்திருக்கு. பார்ப்போம் என்ன கொடுக்குறானுங்கன்னு. 3 லேப்பிஸ் வைக்கணும். 1 2 3 எடுத்து அப்படியே வச்சுட்டு அடுத்து பிக்காக்ஸை எடுத்து வச்சு அன்பிரேக்கிங் 3 கொடுக்குறான். கொடுத்தா போட்டு ஓபி பிக்காக்ஸ். ஃபைனலி வி காட் இட். அவ்வளோதான் கைஸ். இந்த பிக்காக்ஸ் வச்சு மாசு காட்டலாம், பயங்கரமாக மைண்ட் பண்ணலாம். சூப்பர் சில்டேஜ் பிக்காக்ஸை கொடுத்துட்டான். கூடவே எஃபிஷியன்சி 4. இப்போ வந்துட்டு ஆக்ஸுக்கும் ஷவலுக்கும் என்சான்மெண்ட் போட போகிறோம். போடுவோம், தட்டுறோம், தூக்குறோம் கைஸ். இப்போ வந்துட்டு எக்ஸ்பி நிறையா டைம் ஏற்றிட்டு வந்துட்டேன். இந்த எக்ஸ்பி ஏற்றுறது தான் செம்மக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. ஓகே ஒரு டீசெண்டான என்சான்மெண்ட்டு. அன்பிரேக்கிங் 3 எஃபிஷியன்சி 3 நினைக்கிறேன். ஓகே இப்போ நான் அப்படி 29 எக்ஸ்பி தான் இருக்குது. சரி இதே ஆக்ஸ் வச்சு பார்ப்போம். ஷார்ப்னஸ் 4 கொடுக்குறான். இது எனக்கு தேவையே இல்லை. அதுக்கப்புறம் எக்ஸ்பி ஏற்றிட்டு வந்துட்டேன். என்ன கொடுத்தானா ஷார்ப்னஸ் 4, அன்பிரேக்கிங் 3, செல் டச்சு, எஃபிஷியன்சி 4. பக்காவான ஆக்ஸு. இந்த மாதிரி ஒரு ஆக்ஸை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். சூப்பரான ஆக்ஸ் கொடுத்துருக்கான். ஸ்வாடுக்கும் வேறு என்சான்மெண்ட் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு டீஎன்சான்மெண்ட் பண்ணிட்டு இந்த டேபிளில் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இதை வச்சு லாப்பிஸை ஸ்மைட் 4 கொடுத்தான். அதோடு சேர்த்து அன்பிரேக்கிங் 3, ஃபயர் ரெஸ்பெக்ட் 2, நாக் பேக் 2, கூடவே ஸ்மைட்டு 4. கைஸ் ஒரு ஓபியான ஸ்வாட் இது. சூப்பராக கொடுத்துருக்கான். தேங்க்ஸ்ரா. ஒரு வழியாக டூல்ஸுக்கெலாம் என்சான்மெண்ட் போட்டாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ஆர்மருக்கு தான் போட போகிறோம். இதை போகிறத வந்துட்டு நான் ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட் பண்ண போகிறேன். ஏன்னா அது ரொம்பவே லேட்டாச்சு. நான் டீஎன்சான்மெண்ட் பண்ணேன், அது பண்ணேன், இது பண்ணேன், ரொம்பவே டைம் எடுத்துக்கிச்சு. அதனால் ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட் பண்ண போகிறேன். கைஸ் ஏதோ ஆர்மருக்கு ஏதோ என்னால் முடிஞ்சதாக போட்டு வச்சுருக்கேன். திரும்ப பண்ணுவேன், பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம மெண்டிங் புக்கை வாங்கிக்கலாம். இவன் தான் மெண்டிங் வில்லேஜர்னு நினைக்கிறேன். ஆமாம், இவன்ட்டு ஒரு 3 புக்கும் வாங்கிக்கலாம். ஓகே 3 புக் கிடச்சிச்சு. இப்போ நம்ம இதை வந்துட்டு நம்ம டூல்ஸுக்கு தான் போட போகிறோம். கைஸ் மாஃபார்மில் ரொம்ப நாள் எக்ஸ்பி ஏற்றுனது சரியாக போச்சு. ஏன் தெரியுமா, ஓபியான பவு கிடச்சிருக்கு. இப்போ இந்த 2 பவையும் சேர்த்திங்கன்னா செம்மையான போருடி. பாருங்கள் கைஸ், என்னன்னே சொல்ல முடியல, அவ்வளோ பெருசாக இருக்குது கைஸ். பாருங்க. அப்புறம் அன்பிரேக்கிங் 3 பவு எக்ஸ்ட்ராவாக ஒன்று இருக்குது, அதை எடுத்து செஸ்ஸில் வச்சிடலாம். அடுத்ததாக ஸ்வாடுக்கு வந்துட்டு மெண்டிங் போட்டுடலாம். 2 எக்ஸ்பி தான், மெண்டிங் போட்டாச்சு. ஓகே இப்போ வந்துட்டு நம்ம ஆக்ஸ் எடுத்து உள்ளே வச்சிடலாம். கைஸ் நம்ம ஆர்மருக்கு வந்துட்டு திரும்ப இன்னொரு தடவை என்ஜாய்மெண்ட் போட போகிறோம். ஏன்னா நான் முன்னாடியே சொன்னேன்ல, அதுக்கு தான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணேன். இப்போ நம்ம திரும்ப பண்ண போகிறோம். அதனால் எக்ஸ்பி நிறைய தேவைப்படுது கைஸ். ஆனும் எத்தனை தடவை தான் மாஃபார்மில் போய் எக்ஸ்பி கலெக்ட் பண்ணுறது. நல்லதாகவே கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. ப்ரொஜெக்டே எல்லாம் எவையா கேட்டான். இந்த என்சான்மெண்ட்டு என்னன்னே எனக்கு தெரியாதுடா. அதனால் அந்த ஒரு எக்ஸ்பிக்கு போட்டு திரும்ப போய் எக்ஸ்பி ஏற்ற வேண்டியதுதான் கைஸ். கைஸ் அடுத்ததாக நம்ம ஸ்வாடுக்கு வந்துட்டு லூட்டிங் 3 போட போகிறோம். போடுங்கோ லூட்டிங் 3 போடுங்கோ. 7 எக்ஸ்பி. வா தரமான ஸ்வாட் ரெடி. அடுத்ததாக நம்ம ஆர்மருக்கு தேவையான ப்ரொடெக்ஷன் 4 புக்கெலாம் வாங்கியாச்சு. ஓகே நம்ம ஆர்மருக்கு வந்துட்டு ப்ரொடெக்ஷன் 4 போட ஆரம்பிச்சிடலாம். இந்த என்சான்மெண்ட் டேபிளில் வைக்கும்போது நம்ம ஹெல்மெட்டுக்கு வந்துட்டு ப்ரொஜெக்டைல் ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டான். அதனால் நம்மளால் ப்ரொடெக்ஷன் 4 போட முடியல. அதனால் அதை டீஎன்சான்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கும் ப்ரொடெக்ஷன் 4 போட்டேன். பூட்டுக்கு ஃபெதர் ஃபாலிங் 4, அன்பிரேக்கிங் 3 எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் இதுக்கு வந்துட்டு ப்ரொடெக்ஷன் 4 போட முடியல. அதனால் இதையும் டீஎன்சான்மெண்ட் பண்ண வேண்டியது தான். நானும் நல்ல என்சான்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீஎன்சான்மெண்ட்டும் பண்ணிட்டேன். உள்ளே வச்சு பார்த்தா ப்ரொடெக்ஷன் 3. சரி இதையாச்சும் கொடுப்பானுங்கன்னு பார்த்தா ப்ரொடெக்ஷன் 3 மட்டும் கொடுத்துட்டானுங்க. சரி போனால் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் வெறி ஆகிட்டேன். ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம வெறி ஆகிட்டேன். சரி ஓகே கிடச்ச வரைக்கும் லாபம். ப்ரொடெக்ஷன் 4 போட்டுரும். இதுக்கு பருத்தி முட்டை குணம்லேயே இருந்திருக்கலாம். சரி ஓகே போட்டாச்சு. அடுத்ததாக நம்ம வில்லேஜர்கிட்டேருந்து ப்ரொடெக்ஷன் 4 குட்ரான்னு கெஞ்ச போகிறோம். அதுக்காக வந்துட்டு இப்போ நான் அந்த ட்ரேடிங் ஆலை வந்துட்டு பெருசாக்க போகிறேன். டைம் லாஸ்ட் வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
கைஸ் அதுக்கப்புறமா ஃபெதர் ஃபாலிங் புக்குக்காக இவன்கிட்ட படாத பாடு பட்டுட்டு இருந்தேன் கைஸ். கொடுக்கவே மாட்டேங்கிறான். ஓகே, அடுத்தது இவன் பக்கத்தில் ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா, அன்பிரேக்கிங் 3 வில்லேஜர். அவன் வெளியே சுற்றிட்டு இருந்தான். அவனை பிடிச்சி உட்கார வச்சிட்டேன். இவன் என்னைக்கு கொடுப்பானோ தெரில கைஸ். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு வழியாக ஃபெதர் ஃபாலிங் 4 கொடுத்துட்டான் கைஸ். எப்படியோ வாங்கியாச்சு, ஃபெதர் ஃபாலிங் 4 வாங்கியாச்சு. இப்போ நம்ம இதை வந்துட்டு பூட்டுக்கு போட்டுடலாம். கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. ஆனால் வந்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போங்க. இப்போ நான் போட்டிருக்கேன்ல இந்த டெக்ஸ்சர் பேக்கு, இது நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இது நல்லா இருந்துச்சுன்னா இதை வச்சு விளாட்றேன், நல்லா இல்லைன்னா ஓகே நான் அதையே வச்சு விளாட்றேன். இப்போதைக்கு இதை மட்டும் பார்த்துட்டு போங்க. இதுக்கு அன்பிரேக்கிங் 3 போட போகிறோம். ஆர்ம் இருக்குது. ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் போட்டாச்சு. அவ்வளோதான் கைஸ். இந்த டெக்ஸ்சர் பேக் நல்லா இருக்கான்னு மறக்காமல் சொல்லுங்கள். கமெண்டில் எல்லாருமே கமெண்ட் பண்ணிட்டு போங்க, நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. நீங்கள் இதை வச்சு விளாட சொன்னாலும் விளாட்றேன். ஸ்வாடு கூட ஏதோ பெருசாக இருக்குது, பார்த்துக்கங்க. இதுதான் இந்த டெக்ஸ்சர் பேக். எனக்கு பர்சனலாக எனக்கு இது பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், இதை வச்சு விளாட்றேன். இல்லைனா அதை வச்சு அதை ஹீலியம் பேக்கை வச்சு விளாட்றேன். இல்லைனா நார்மல் மைன்கிராஃப்ட் விளாட்றேன். பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அந்த கிளாஸ் மட்டும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கைஸ். எனக்கு கிளாஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கு. பாருங்கள், ப்ளைனாக இருக்கா, சூப்பராக இருக்குது கிளாஸு. ஆடெல்லாம் அதே மாதிரி தான் இருக்குது. ஓகே கைஸ், உங்களிடமிருந்து விடைபெறுவது பிளேட் கேமர்.